ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய 9th வீக் எவிக்ஷன் நாமினேஷனுக்கான ஓட்டிங் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி 11 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதில் யார் யார் என்னென்ன ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓட்டிங்கோட தேர்ட் டேவான இன்றைக்கி ஃபஸ்ட் பொசிஷன் அதை ஒன் அண்ட் ஒன்லி வினோத் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. 84,675 ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கார். ஓட்டிங்கோடைய ஆரம்ப நாள்லேருந்து 3வது நாளான இன்றைக்கி வரைக்குமே வினோத் ஒரு படி கூட கீழே இறங்கவே இல்லை. ஃபஸ்ட் பொசிஷன் அப்படின்ற ஒரு பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அண்ட் ஓட்டிங்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபஸ்ட் பொசிஷனுக்கும் இடையில் 30,000 ஓட்டுகள் லீடிங்கில் வினோத் இருக்கார். 84,675 ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கார். அண்ட் செகண்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா பார்வதி இருக்காங்க. 52,645 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பார்வதிக்கும் வினோத்துக்கும் நான் சொன்ன மாதிரி 30,000 ஓட்டுகள் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு செகண்ட் பொசிஷனில் பார்வதி இருக்காங்க. அண்ட் தேர்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க. 50,546 ஓட்டுகள் வாங்கி தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் பார்வதிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. அது இன்னும் அடுத்த மணி நேரங்களில் வர்ற ஓட்டில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ திவ்யாவுடைய ஓட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஓட்டிங் வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓட்டிங் கொஞ்சம் அதிகமாக ஏறுது. ஸோ ஃபோர்த் பொசிஷனில் பார்த்திங்கன்னா விக்ரம் தான் இருக்கார். 43,673 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ இவருக்கும் திவ்யாவுக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ விக்ரமுடைய ஓட்டிங் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. தேர்ட் பொசிஷனுக்கு வருவாரா என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பொசிஷனில் பார்த்திங்கன்னா கம்ருதீன் தான் இருக்கார். 39,124 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. கம்ருதீனோட ஓட்டிங்லேயும் அந்தளவுக்கு பெருசாக முன்னேற்றம் எதுவும் தெரியல. ஓட்டிங் ரொம்ப லோவாகவே தான் இருக்குது. ஸோ நேற்றை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய பொசிஷனில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 5வது பொசிஷன்லேயே தான் மெயின்டைன் ஆகிறாரு. ஸோ இப்போதைக்கு 5வது பொசிஷனில் சேஃபாக இருக்கார். ஸோ 6வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா பிரஜன் இருக்கார். பிரஜனுடைய ஓட்டு பார்த்திங்கன்னா 33,287 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. பிரஜனுடைய ஓட்டிங்கில் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. ஸோ நேற்றை விட இன்றைக்கி வந்து அவர் பொசிஷனும் மாறி இருக்கார். ஸோ இப்போதைக்கு 33,287 ஓட்டுகள் வாங்கி 6வது பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் பிரஜன் இருக்கார். அண்ட் 7வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இருக்காங்க. சாண்ட்ராவுடைய ஓட்டுகள் பார்த்திங்கன்னா 31,543 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஓட்டிங் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2,000 ஓட்டு லீடிங்கில் தான் இருக்காங்க. அது இனி அடுத்த வர மணி நேரங்களில் ஈஸியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 8வது இடத்துல பார்த்திங்கன்னா அமித் பார்கவ் தான் இருக்கார். 27,453 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அமித்துடைய ஓட்டிங்லேயும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இப்போ தெரியுது. ஸோ அடுத்த வர மணி நேரங்களில் பொசிஷன் மாறுறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் 9வது பொசிஷனில் வந்து கனி தள்ளப்பட்டிருக்காங்க. நேற்று 8வது பொசிஷனில் இருந்தாங்க, இன்றைக்கி 9வது பொசிஷன் போயிட்டாங்க. 20,237 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ கனியோடைய ஓட்டிங்லேயும் அந்தளவு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தெரியல. இப்போதைக்கு 9th பொசிஷனில் இருக்காங்க. இந்த வாரத்தில் மற்றவங்களுடைய ஓட்டிங் வச்சு கம்பேர் பண்ணும்போது கனியுடைய ஓட்டிங்குடைய லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஓட்டிங்குடைய 10வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா தான் இருக்காங்க. சுபிக்ஷா வந்து 19,500 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கனிக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டிங் டிஃப்ரெண்ட் அந்த அளவு பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்கள பீட் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ 10வது பொசிஷன்லேருந்து 9வது பொசிஷனுக்கு ஏறி வர்றாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இவங்க ஏறி வந்தாங்கன்னா கனி 10வது இடத்துக்கு போனாங்கன்னா 10வது இடம் அப்படின்றது வந்து இந்த வாரத்தை பொறுத்தவரையில் ஒரு டேஞ்சரஸ் ஜோன் தான். ஸோ அந்த டேஞ்சரஸ் ஜோனுக்கு கனி வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓட்டிங்கோட கடைசி பொசிஷனான 11வது பொசிஷனில் எஃப்ஜே தான் இருக்கார். எஃப்ஜே வந்து வெறும் 15,437 ஓட்டுகள் மட்டுமே தான் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி 3 நாள் முடிஞ்சிருச்சு. 3 நாள்லையுமே எஃப்ஜே வந்து 11வது இடத்த விட்டு அடுத்த லெவலுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த வாரம் எஃப்ஜேயோடைய ஓட்டிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மேபி இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆக போகிற கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இனி ஒரு 2 நாள், இன்னொரு 3 நாள் இருக்குது. அந்த 3 நாளில் அவருடைய ஓட்டிங்கில் ஏதாவது முன்னேற்றம் நடந்து ஏதாவது மேஜிக் நடக்குதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.